மத்திய அரசுடைய தகவல் ஒலிபரப்பு அமைச்சர் இசைநாடகத்தின் நிகழ்ச்சியை ராகுல் காந்தி கற்பனை பண்றது சிறப்பா செஞ்சுட்டு இருக்காரு. ஆமா இல்லையா? சரி. உண்மையெல்லாம் தெரியும். நாட்டுக்காக உழைப்பவர்கள் யாருதான் புரியும். ஒரு சுதந்திரம், இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் தந்தது ஒரு சுதந்திரம், அருமையான சட்டம். எல்லா கேள்வி கேட்க என்னாச்சு என்னுடைய ஃபைலு, அதானே என்னாச்சு என்னுடைய மனு அப்படின்னு யாரு வேணாலும் கேள்வி கேட்கலாம். சரி, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அருமையான. சரி, அதே மாதிரி கல்வி உரிமை சட்டம். கல்வி உரிமை 8ஆம் வகுப்பு வரை ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு யாருமே தடையா இருக்க கூடாது. அந்த குழந்தையும் தடையா இருக்க கூடாது, ஆமாங்க, பெற்றவங்களும் தடையா இருக்க கூடாது, அந்த உறவினர்கள் தடையா இருக்க கூடாது, அரசாங்கம் தடையா இருக்க கூடாது, வேற தனியார் பள்ளிகளும் தடையா இருக்க கூடாது. யாரு வேணாலும் எங்க வேணாலும் போய் படிக்கலாம். இங்க நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம், கூலி தொழிலாளி, இங்க வேலை இல்ல, வேற ஊருக்கு போறோம். அங்க போனோம்னு அந்த குழந்தை எப்படி சேர்க்கறது? கவலையே வேணாம். போய் இந்த பிள்ளைக்கு என்ன வயசு சொன்னா அந்த வயசுல எத்தனாவது படிக்கணுமோ அத்தனாவதுல அவங்க சேர்த்துதான் ஆகணும். அண்ணே இல்லன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா அது மாதிரி மறுக்க முடியாது. சர்டிபிகேட் கூட கேட்க முடியாது. அந்த உரிய வயசுக்கு என்ன படிப்பு சொல்றாங்களோ அந்த படிப்பு படிக்க வைக்கிறதுக்கான வகுப்புல சேர்த்துதான் ஆகணும். அது அப்படின்னா கல்வி உரிமை சட்டம். அட கல்வி உரிமை சட்டம் அப்படி சொன்னா இன்னைக்கு நாட்டுல முதுகெலும்புன்னு சொல்றக்கூடிய இந்த நாட்டுடைய முதுகெலும்புன்னு சொல்றது யாரு தெரியுமா? யாருங்க? விவசாயத்தை தான் சொல்றாங்க. அந்த விவசாயியோட முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய அவர்களை தலை நிமிர்த்தி வைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுல நீ பாத்தீங்கன்னாக்க அவங்க வாங்கின கடன் எல்லாம் தள்ளுபடி செய்யறாங்க. அதே மாதிரி பார்த்தா மேற்கொண்டு விவசாயத்துக்கு பாத்தீங்கன்னாக்க நிறைய கொடுத்து உதவுறாங்க. அதே மாதிரி தண்ணீர் வசதியான ஏற்பாடு என்பது அற்புதமா செஞ்சு நீங்க சொன்னது மாதிரி அரசிதழ்ல வெளியிட்டு நீங்க பார்த்தா ஏகபோகமா நீங்க பார்த்தாக்க விவசாயம் தெரியாத ஒரு விஷயங்க. இன்னைக்கு இந்த காவேரி தண்ணீர் பிரச்சனை எடுத்துக்கிட்டோம்னா சரி, அந்த காவேரி நடுவர் மன்றம் ஒவ்வொரு தடவையும் கூடுறப்பையும் பிரதம மந்திரி வந்து என்ன சொல்லுவாரு? தமிழ்நாடுடைய கோரிக்கைகள் எல்லாம் கேட்டுட்டு கர்நாடகா அரசு பக்கம் திரும்பி அந்த முதலமைச்சரை பார்த்து அவங்க சொன்ன மாதிரி நடுவர் மன்ற தீர்ப்புல சொன்னதை கொடுத்துருங்களே நீங்க அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அந்த அரசு தராம இருந்தது. அந்த நிலைமை மாறி அரசிதழ்ல வெளியிட்டதுனால ஆமா இன்னைக்கு அவங்களால வந்து தண்ணீர் திறந்துதான் விட்டாகணும் அப்படிங்கிற சூழலுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இதே மாதிரி மழை பெஞ்ச காலத்துல கூட அவங்க தண்ணி திறந்து விடாம இருந்திருக்காங்க. ஆனா அரசிதழ்ல இன்னைக்கு நடுவர் மன்ற தீர்ப்பு வந்த உடனேயே அவங்க சட்டத்தின் பிடியில இருக்கிறதுனால தொடர்ந்து விட்டுட்டாங்க. இன்னைக்கு அமோகமா விவசாயம் நடந்துட்டு இருக்குன்னா இதுக்கு முழுமையான காரணம் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பா சொல்லலாம் அப்படின்னு சொல்றோம். இப்படி பல்வேறு விஷயம் சொல்ல போறோம். தொடர்ந்து பல நாடகங்களை நடத்த போறோம். ஒரு அருமையான தொடர்ந்து ஒரு நாட்டுப்புற பாடலும். இன்று நமது சமுதாயத்தில் முக்கிய பிரச்சனையாக குடி, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற விஷயங்களை மக்கள் மத்தியில் நாடகத்துடன் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக பரதாலய குழுவினர் மூலம் உங்களை சந்தித்திருக்கிறோம். இதற்கு முழுமையான ஒத்துழைப்பு எங்கள் மனித நேயர் JM MP அவர்கள் கொடுத்துள்ளார். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு
1ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை இதுவரை 6 நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. மேற்கொண்டு இங்கே கூடியிருப்பவர்கள் யாருக்கு என்னும் இது போன்ற நிகழ்ச்சி உங்கள் இடத்தில் நிகழ்த்த வேணும் என்று விரும்பினால் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி தலைவர் திரு எத்திராஜ் அவர்களை தொடர்பு கொண்டு, இவர் இந்த ஏரியாவில் உள்ளவர் தான், இவரை தொடர்பு கொண்டு உங்கள் கிராமத்திலையும் வேற எங்கேயாவது நீங்கள் நிகழ்ச்சி நடத்தணும் விருப்பப்பட்டீங்கன்னா 20ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய விளக்கத்தை உரையும் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு துணையாக இருந்த முசிறி சட்டமன்ற தொகுதி தலைவர் அசோக்குமார் மற்றும் சக்கரவர்த்தி ஐயா அவர்களுக்கும் கார்த்தி அவர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். காவேரியில தண்ணி ஓடுறதுக்கு காரணமே டாக்டர் மன்மோகன் சிங் அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவாக்கக்கூடிய பொறுப்புல நாம இருக்கிறோம். மன்மோகன் அரசுதான் மாறுதட்டி கூறு பணம் அம்மா மக்கள் பணம், ஐயா மானிய பணம், அம்மா மக்கள் பணம், மானிய பணம் மக்கள் கையில் கிடைக்க இடைத்தரகர்களை தடுக்க வங்கி கணக்கில் நேரடியா கொடுக்க செய்தது யாரு? மன்மோகன் அரசுதான் மாறுதட்டி கூறு பட்டினி இல்ல பட்டினி இல்ல ஐயா பட்டினி இல்ல பிசி இல்ல பாரதத்தை பாரு, பட்டினி சாவில்ல பாரு. உணவு பாதுகாப்பு சட்டம் தந்தது யார் கூறு? மன்மோகன் அரசுதான் மாறுதட்டி கூறு பெரியோரே தாய்மாரே செய்தி சொல்ல வந்தோம், செய்தி சொல்ல வந்தோம். இந்த செய்தியை தான் கேட்டுக்கிட்ட உண்மையெல்லாம் தெரியும். நாட்டுக்காக உழைப்பவர்கள் யாருன்னு தான் புரியும்.
நல்ல கவனமா பார். இல்லையா சத்தமே வரல, மைனா போய் வாய் அசைக்கிற மாதிரி. அது சமயபுரத்துல கத்துனா இங்க எப்படி கேட்கும்? நீ ஜெயிச்சிட்ட. சரி பரவாயில்ல, இன்னொரு போட்டி. அதாவது சத்தி இங்க வாடா. என் குடும்ப நிலைமை உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியுமே. எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் நானு. ஏதோ 4 வீடு 10 பார்த்து இருந்துச்சு. எனக்கு இருக்கிற அந்த ஒரே ஒரு பொட்ட பிள்ளைய பரதேசி படிக்காத தற்குறியா இருக்கேன். நம்மளும் படிக்காத தற்குறியா இருக்கிறோமே, அந்த பிள்ளையாவது நல்லபடியா படிக்கட்டும்னு ஸ்கூல்ல கொண்டு சேர்த்திருக்கிறேன். அங்க அந்த பிள்ளைய படிக்க வச்சிருக்கிறேன். திட்டத்தில உன்னா சேருவோம் மொத்தத்தில நம்ம ஊரு பஞ்சமெல்லாம் தானாக மாறுது. நம்ம ஊரு பஞ்சமெல்லாம் தானாக மாறுது. நம்ம ஊரு பஞ்சமெல்லாம் தானாக மாறுது. வளமான பூமி இங்கு வலிமையாக அமையுது. வளமான பூமி இங்கு வலிமையாக அமையுது. வளமான பூமி இங்கு வலிமையாக அமையுது. வளமான பூமி இங்கு வலிமையாக அமையவே மத்திய அரசு திட்டத்தில ஒன்னா சேருவோம் மொத்தத்தில. மத்திய அரசு திட்டத்தில ஒன்னா சேருவோம் மொத்தத்தில. நாம ஒன்னா சேருவோம் மொத்தத்தில. போய் சேரணும். ஓஹோ, மக்கள் திட்டத்தை தெரிஞ்சுக்கணும். நாட்டுக்கு உண்மையா உழைக்கிறவங்க யாருங்கறத மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு பாடுறாங்க. சரி, என்னன்னு பாப்போமா? பாப்போமே. பெற்றோரே பெரியோரே செய்தி சொல்ல வந்தோம், நல்ல செய்தி சொல்ல வந்தோம். அந்த செய்தியை தான் கேட்டுக்கிட்டா உண்மை எல்லாம் புரியும். நாட்டுக்காக உழைப்பவர்கள் யாருன்னு தான் தெரியும். 100 நாள் 100 நாள் 100 நாள் வேலையத்தான் 150 மாத்தி அதன் ஊதியத்தை கூட்டி மக்கள் கையில் நேரடியா கிடைக்க செய்தது யாரு? மன்மோகன் அரசுதான் மாறு தட்டி போறே. ஐயா தகவல் பெறும் தகவல் பெறும் தகவல் பெறும் உரிமை சட்டம் தந்தது யார் கூறு? சுதந்திரம் தான் பாரு.
வரம் கொடுத்தது இங்கு யாரு? மன்மோகன் அரசுதான் மாறுதட்டி கூறு. மக்கள் பணம் மானிய பணம், ஐயா மக்கள் பணம் மானிய பணம் மக்கள் கையில் கிடைக்க இடைத்தரகர்களை தடுக்க வங்கி கணக்கில் நேரடியா கொடுக்க செய்தது யாரு? மன்மோகன் அரசுதான் மாறுதட்டி கூறு. அம்மா சாலை வசதி, குடி தண்ணீர் வசதி, இங்கே சாலை வசதி தண்ணீர் வசதி தந்தது யார் கூறு? நகர வளர்ச்சியத்தான் பாரு. நேருவின் பெயராலே திட்டம் தந்தது யாரு? மன்மோகன் அரசுதான் மாறுதட்டி கூறு. அம்மா இளைஞருக்கு, நம்ம இளையோருக்கு, இந்த இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொட்டி தந்தது யாரு? வங்கி உதவி செய்தது யாரு? பிரதம மந்திரி வேலை வாய்ப்பு திட்டம் தந்தது யாரு? மன்மோகன் அரசுதான் மாறுதட்டி கூறு. அம்மா மதவெறியை, அம்மா மதவெறியை, ஐயோ மதவெறியை தூக்கி இங்கு தந்தது யார் கூறு? இந்த மதவெறியை மாற்றி இங்கு தந்தது யார் கூறு? நல்ல சமதர்மம் பாரு. மதச்சண்டை இல்லாமல் ஆக்கியது யாரு? மன்மோகன் அரசுதான் மாறுதட்டி கூறு. அம்மா கல்விக்கில்லை, இனிமே கல்விக்கில்லை, இனி கல்விக்கில்லை தடை என்று சட்டம் தந்தது யாரு? கல்வி உரிமை தந்தது யாரு? எல்லோருக்கும் கல்வி கொடுக்கும் ஏற்பாட்டை பாரு. மன்மோகன் அரசுதான் மாறுதட்டி கூறு. நம்ம காவேரியில், அம்மா காவேரியில், இந்த காவேரியில் தண்ணீர் விட சொன்னது அன்று யாரு? அப்போ தராதது யாரு? அரசிதழில் நடுவர் மன்ற தீர்ப்பு தந்தது யாரு? மன்மோகன் அரசுதான் மாறுதட்டி கூறு. ஏ நன்ன நன்னே நானே நன்னே 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 நானே தனதானே நன்னே நானே ஆனானே நானே நன்னே நானே நன்னே நானே. பட்டினி இல்ல, பசி பிணி இல்ல, ஐயா பட்டினி இல்ல பிணி இல்ல பாரதத்தை பாரு. பட்டினி சாவுல்ல பாரு. உணவு பாதுகாப்பு சட்டம் தந்தது யார் கூறு? மன்மோகன் அரசுதான் மாறுதட்டி கூறு. பெரியோரே தாய்மாரே செய்தி சொல்ல வந்தோம், நல்ல செய்தி சொல்ல வந்தோம். அந்த செய்தியை தான் கேட்டுக்கிட்டா உண்மை எல்லாம் புரியும். நாட்டுக்காக உழைப்பவர்கள் யாருன்னு தான் புரியும். நன்னே நன்னே தானே நன்னே தானே தானே நன்னே தானே தானானே தானே நன்னே தானே நன்னே தானே தானானே தானே தானே நன்னே தானே.
மத்திய அரசின் சாதனைகளை விளக்கி மக்களுக்கு துண்டு பிரசுரங்கள், சுவரொட்டிகள் மூலமாக வழங்கும் போது உங்கள் மனதில் பதிவதை விட இசை நாடகங்கள் மூலியமாக வழங்கும் போது மிகவும் நிரந்தரமாக உங்களுக்கு பதியும் என்ற ஒரே காரணத்திற்காக மனித நேயர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே.எம். மாருன் அவர்கள் ராகுல் காந்தி நற்பணி மன்றத்தின் மூலமாக மக்களுக்கு எடுத்து கூற வேண்டும் என்றும், அதனைத் தொடர்ந்து இன்றைய சமுதாயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் உள்ளது, அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஆகவே மக்களாகிய உங்களுக்கு நன்கு தெரியும், தற்சமயம் நமது சமுதாயத்தில் முக்கிய பிரச்சனையாக உள்ளது குடிப்பழக்கம். குடும்ப தலைவன் தமிழ் குடிமகனாக இருக்கலாம், தமிழ் குடிமகன் குடிகாரனாக இருக்கலாமா? நகையும் நங்கையும் அழகாக இருக்கலாம், அதனை தன்வசப்படுத்தும் நயவஞ்சகனாக இருக்கலாமா? மனிதனுக்கு பிடித்த மதம் இருக்கலாம், மதம் பிடித்த மனிதனாக இருக்கலாமா? ஆகவே உங்களிடம் 3 கேள்விகளை இதில் வைத்துள்ளேன். குடிப்பழக்கத்தை அறவே ஒழித்தால்தான் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இவை அனைத்தும் முற்றிலும் நீங்கும். இது போன்ற விழிப்புணர்ச்சி மூலியமாக உங்களுக்கு தெரிவிப்பதற்கு உதவியாக இருந்த ராகுல் காந்தி நற்பணி மன்ற 17வது வார்டு தலைவி திருமதி கௌரி அவர்களுக்கும், இளைஞர் காங்கிரஸ் சம்சுதீன் அவர்களுக்கும், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பி.ஜி. கணேசன் அவர்களுக்கும், திரு ஜே. மகேஷ் 14வது வார்டு தலைவர் அவர்களுக்கும், டி.ஆர். பிருத்திவிராஜன் அவர்களுக்கும், திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும், திரு கே.வி. வரதராஜ் அவர்களுக்கும், மக்களாகிய உங்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இசை நாடக நிகழ்ச்சியை கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.